ஜனவரி 20 புனித செபஸ்தியார். புனித செபஸ்தியார் கிபி 257 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். பிரான்ஸ் நாட்டில் பிறந்தாலும் இவர் வளர்ந்தது அனைத்தும் இத்தாலியில் உள்ள மிலான் நகரில். இவர் வளர்ந்து ரோமை இராணுவத்தில் படைவீரராக சேர்ந்தார். இராணுவத்தில் இவருடைய பொறுப்புமிக்க பணியை பார்த்துவிட்டு அதிகாரிகள் இவரை படைத்தளபதியாக உயர்த்தினார்கள். இவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேத கலாபனைகள் அதிகமாக நடந்தன. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இதனால் கிறிஸ்தவர்கள் பலர் தங்களுடைய விசுவாசத்தை துறந்து வாழத் தொடங்கினார்கள். இந்த நேரத்தில் மார்க்ஸ் மற்றும் மார்சலின் என்ற இரு இளைஞர்கள் கொடிய அரசாங்கம் தரும் அச்சுறுத்தலுக்கு பயந்து தங்களுடைய விசுவாசத்தை துறந்து கிறிஸ்துவை மறுதலிக்க தொடங்கினார்கள். இதை கேள்வியுற்ற செபஸ்தியார் அந்த இரு இளைஞர்களையும் சந்தித்து நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்கும் பேற்றினை பெறச் செய்தார். இவை அனைத்தையும் கொடுங்கோலன் தியோக்கிலிசியன் காதுகளை எட்டியது. அவன் செபஸ்தியாரை அழைத்து, இது போன்ற காரியங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை என்றால் சித்திரவதை செய்யப்படுவாய் என்று எச்சரித்தான். அதற்கு செபஸ்தியார், நான் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் அடிபணிவதில்லை என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையில் மிகவும் உறுதியாக இருந்தார். இதனால் சினங்கொண்ட அரசன் அவரை ஊருக்கு வெளியே இழுத்துச் சென்று ஒரு மரத்தில் கட்டி வைத்து அம்புகளை விட்டெறிந்தான். அம்புகளால் எய்யப்பட்ட செபஸ்தியார் இறந்ததாக எண்ணி அவரை அம்மரத்திலேயே விட்டு சென்றனர். அன்று இரவு இறந்து கிடக்கும் செபஸ்தியாரை அடக்கம் செய்யலாம் என்று அவர் கட்டப்பட்டிருந்த மரத்திற்கு அருகே சென்ற இரேன் என்ற புனிதை செபஸ்தியார் உயிரோடு இருப்பதை கண்டு ஆச்சரியமடைந்தாள். பிறகு அவர் அவரை தன்னுடைய இல்லத்திற்கு தூக்கிச் சென்று அவருக்கு மருத்துவ உதவிகள் செய்து அவரை காப்பாற்றினார். சில நாட்களுக்கு பிறகு உடல்நலம் தேறிய செபஸ்தியார் மீண்டும் கொடுங்கோலன் தியோக்கிலிசியனுக்கு முன்பாக தோன்றி, நீர் கிறிஸ்துவை நம்பாவிடில் நீயும் உன்னுடைய அரசாங்கமும் விரைவிலேயே அழிந்து போகும் என்ற துணிவோடு எடுத்துரைத்தார். இதனால் அரசன் வெகுண்டெழுந்து தடியால் அடித்து செபஸ்தியாரை கொன்றான். இறந்து போன செபஸ்தியாரின் உடலை லூசியா என்ற பெண்மணி தூய பேதுரு, பவுல் ஆகியோரின் கல்லறைகளுக்கு அடியே அடக்கம் செய்தார். தூய செபஸ்தியார் படைத்தலைவர்கள் மற்றும் தடகள வீரர்களுக்கு பாதுகாவலராக விளங்குகின்றார்.